வீட்டில் உள்ள அத்தனை பேரும் திருடன் எங்க வந்திருக்கான்னு ஒவ்வொரு கட்டைய வச்சுக்கிட்டு எல்லா இடமும் தேடிக்கிட்டே இருக்காங்க. முரளி ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு வசந்தி கிட்ட சொல்றாங்க, சீக்கிரத்துல நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும்னு சொல்றாங்க. முரளி தான் அந்த திருடன் நினைச்சு அபியும் அணுவும் கட்டைய வச்சு அடிக்கிறாங்க முரளிய. தேடிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் அபியையும் அணுவையும் சுத்தி நிக்கிறாங்க. சத்தம் கேட்டு பாட்டி எந்திரிச்சு வெளியே வர்றாங்க. வந்து பாக்குறாங்க, இந்த திருடனை போர்வைய சுத்தி விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இந்த திருடனும் தப்பிச்சு போயிட்டான். மனோகர், அம்மா நீங்க மயக்க மாத்திரை சாப்பிட்டு இவ்வளவு கலவரத்துல எந்திரிச்சு வந்துட்டீங்க வெளியே, ஆனா மாப்பிள்ளையும் சுந்தரியையும் காணமேம்மா அப்படின்னு கேக்குறாரு. அபியும் சின்னத்த எங்க அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி கிட்ட. சுந்தரியும் முரளியும் வலியோட கத்திக்கிட்டே வர்றாங்க. எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. சுந்தரி சொல்றாங்க, அந்த ரவுடி பைய எங்களை அடிச்சு போட்டுட்டு வீட்டுல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டாங்க போல அப்படின்னு சொல்றாங்க. ராகவும் ஆகாஷும் சொல்றாங்க, கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்கள பத்தி அப்படின்னு சொல்றாங்க. மனோகர் சொல்றாரு, அவங்க முகத்தை மூடிக்கிட்டு இருந்ததுனால நம்ம சிசிடிவி கேமரால அவங்க மூஞ்சியே தெரிஞ்சிருக்காது. ஆகாஷ், இன்னொரு ட்ரிப் நடந்துச்சுன்னா நம்ம பாத்துக்கலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி. பாட்டி சொல்றாங்க, சுந்தரிக்கு ஹாட் வாட்டர் பேக்ல ஒத்தனம் கொடு அபி. சரி பாட்டி, போய் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அபி. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போறாங்க. அப்ப அனு அபி கிட்ட சொல்றாங்க, நம்ம முரளின்னு தான் தெரிஞ்சு அடிச்சோம், ஆனா இவங்கெல்லாம் ரொம்ப பாவம், திருடேன்னு நினைச்சு அடிச்சிருக்காங்க. அப்பயாவது கத்தி இருக்கலாம்ல கா, கத்தி இருந்தா இவங்க எல்லாரும் எதுக்காண்டி இந்த மாதிரி செஞ்சன்னு கேட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு இந்த அடியே பரவாயில்லன்னு நினைச்சிருப்பாங்க போல ரெண்டு பேரும். திருட்டுத்தனம் செஞ்சா இப்படிதான் தண்டனை கிடைக்கும். அவங்க ஏன் பக்கத்துல நின்னு ஒட்டி கேட்கணும்? அது ஒரு கதைக்கா, எனக்கு மாத்திரமே தெரிஞ்ச ரகசியம், அத உன்கிட்ட அப்புறம் சொல்றேன்க்கா, நீ போய் படுத்துக்கோக்கா. அஞ்சலி சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப அஞ்சலியோட குழந்தை எட்டி உதைக்குது. அத அஞ்சலி ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட வகுத்துல இருக்க குழந்தைக்கு தடவியும் கொடுக்கறாங்க. முரளி அவங்களையும் அவங்க குழந்தையும் கவனிச்சுக்கிற மாதிரி கனவு கண்டுகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க சேர்ல. கொஞ்ச நேரத்துல முரளி வந்து உட்கார்றாரு. பி சொல்றாங்க, வர்ற வழியில சின்ன கடையில இந்த மாதிரி வித்துக்கிட்டு இருந்தாங்க, உங்க குழந்தைக்காண்டி நான் வாங்கிட்டு வந்தேன்கான்னு அஞ்சலி கிட்ட குடுக்கறாங்க. ஆட்டி சொல்றாங்க அபி கிட்ட, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையான பொருட்கள்லாம் வாங்கி சேர்க்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதனால இனிமேட்டு வாங்காத அபி. சொல்றாங்க, சாரி பாட்டி, எனக்கு தெரியாது இத பத்தி. முரளி மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ராகவ வெறுப்பேத்துறதுக்கு அடுத்த ஆயுதத்தை அபியே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாளே, செல்லம் அபி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அஞ்சலி, இது நல்லா இருக்குல்ல கிருஷ்ணான்னு காமிக்கிறாங்க. கிருஷ்ணா எல்லா விளையாடு ஜாமானையும் பேகுக்குள்ள வைக்கிறாரு, அதை எடுத்துட்டு போறாரு. சுந்தரி அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க நடந்த விஷயத்த எல்லாம். அவங்க ஃப்ரெண்டு நாடி பிடிச்சு பாக்குறவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. சுந்தரி சொல்றாங்க, நான் அனு கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி கொடுப்பேன், அப்ப நீங்க நாடி பிடிச்சு பார்த்து அனு கர்ப்பமா இல்லையான்னு என்கிட்ட சொல்லிடணும்னு சொல்றாங்க. அனுவ சுந்தரி காப்பி கொண்டுட்டு வர சொல்றாங்க. அப்ப இந்த அக்கா நாடி பிடிச்சு பார்த்துட்டு பேச்ச கொடுக்கறாங்க அனு கிட்ட. சுந்தரி காப்பி கொடுத்துட்டல்ல போன்னு சொல்லி அணுவ அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நாடி பிடிச்சு பாக்குறவங்க சுந்தரி கிட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணு மாசமா தான் இருக்கு. கேட்ட உடனே சுந்தரி அதிர்ச்சி ஆறாங்க. சுந்தரியோட ஃப்ரெண்டு நாடி பிடிச்சு பாக்குறவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வரேன்கான்னு சொல்லிட்டு போறாங்க. சுந்தரி கிட்ட அபி கேக்குறாங்க, என்னாச்சு சின்னத்த, நேத்து திருடங்க அடிச்ச அடியில உங்களுக்கு ஏதாவது மர கலண்டு போச்சா? எதுவும் சொல்லாம சுந்தரி கிளம்பி போறாங்க. நாளை சந்திப்போம்.